பயங்கரவாதத்தை வளர்ப்பவர்கள் தங்களை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் தாஹோத்தில் மின்சார ரயில் என்ஜின் தொழிற்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி மின்சார ரயில் என்ஜினையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ட்ரெயின் દ્વારા પવિત્ર સોમનાથ મંદિરે આવતા દર્શનાર્થીઓનો સમય અને શક્તિ બચશે. தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தாம் பிரதமராக பதவியேற்று 11 ஆண்டுகளில் பல துறைகளில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரயில்வே உபகரணங்களை உலக நாடுகள் பயன்படுத்தி வருவதாகவும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ராணுவ நடவடிக்கை அல்ல, அது இந்திய மக்களின் உணர்ச்சியின் வெளிப்பாடு என அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவேக தலைவர் விஜய் இணைவது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பவன் கல்யாணிடம் விஜய் குறித்து கேட்கப்பட்டது. அப்போது விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த பவன் கல்யாண் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது என கூறினார். அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? தமிழ்ல சொல்லிட்டா எனக்கு I can say நண்பர்கள் விஜய் always because for me நான் யாருமே அண்டர்மைன் பண்ண முடியாது. and I wish him all the best. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட் ஐ டோன்ட் நோ as or now, பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்குது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.